கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாகட்டும். இந்த 5ஆம் மாதமாகிய மே மாதத்திலும் கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையினால இந்த நாளில் நம் தேவ சமூகத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மே மாத வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் மீண்டுமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலும் தேவ சமூகத்தில் நாம் அவரோடு கூட இருந்து துவங்குவது மிகவும் அருமையானது, மிகவும் நன்மையானது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு கனத்தை செலுத்தி அவருக்கு முன்பாக நாம் இந்த நாளை நாம் அவரோடு கூட துவங்கும் போது நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதுமாய் நடத்தப் போகிறார். கர்த்தர் இந்த மே மாதமாகிய 5ஆம் மாதத்திலும் தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் நமக்கும் சபை மக்களுக்கும் யாவருக்கும் தருகின்ற வேத வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை அழகா தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். வாசிக்கலாம், முழுவதுமாய் வாசிப்போம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த 5ஆம் மாதமாகிய மே மாதத்திலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகின்றதான வாக்குத்தத்தமான வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? இந்த நாளில் ஒரு சர்வ வல்லமையுடைய தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியசாலி நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மே மாதமாகிய முதல் நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நேராக வருது. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை நோக்கி வருகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் இந்த 5ஆம் மாதமாகிய மே மாதத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவரே துணையாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. துணை என்று சொன்னால் கவனிக்கணும், துணை என்றால் ஆதரவு அல்லது உதவி என்பதை நம்ம இங்கே பொருளாய் பார்க்கிறோம். துணை என்று சொன்னால் ஒரு ஆதரவு, உதவி. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நமக்கு இப்படியாக அவர் நமக்கு ஆதரவாய், இப்படியாக நமக்கு உதவி செய்து, இப்படியாக நமக்கு அவர் துணையாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் துணையாக இருப்பார் என்று சொன்னால் அவர் ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் துணையாக இருப்பார் என்று சொன்னால் அவர் நமக்கு உதவி செய்பவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது 46ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் தேவன் பாருங்க எப்படிப்பட்ட வேலைகளில் நமக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு அழகா அந்த வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பார்? துணையாக இருப்பார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் முதலாவது தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு துணை வேண்டும் என்பதை தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு துணை அவசியம். பூமியில் நாம் பார்க்கும்போது இந்த பூமியின் உலகத்தின் வாழ்க்கையில் யாவருக்கும் இல்லையா துணை ஒன்று அவசியம். உதவி செய்ய, ஆதரவாக இருக்க ஒரு துணை அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் துணை என்கிறதான ஆதரவு மிகவும் அவசியம் இல்லையா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே துணை என்கிறதான ஒரு அவசியம் உண்டு. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் சரி, அவனுக்கு துணை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யாவருக்குமே துணை என்பது ஒரு அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவனாய் கர்த்தர் ஆதாமை உருவாக்கின போது அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். எப்படிப்பட்ட நோக்கத்தோடு உருவாக்கினார் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? அப்ப ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில ஒரு துணை மிகவும் அவசியம். ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஆதரவாக இருப்பதற்கு, உதவி செய்வதற்கு ஒரு துணையை வேண்டும் என்பதை நம்ம அறிகிறோமோ இல்லையோ, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலவே ஒவ்வொரு மனுஷிக்கும் மனுஷன் துணையாக இருக்க கர்த்தர் என்ன பண்ணார்னா அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? இப்படியே அநேகருக்கு துணையாக, ஆதரவாக, உதவியாக இருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும் இவர்கள் துணையாக நிலையாக இருக்க முடியாது. அல்லேலூயா. இதுங்க தான் நம்ம தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எப்போதும் நமக்கு இப்படிப்பட்டான பூமிக்குரியதான துணை நிலையாக இருக்க முடியாது. ஆனால் பாருங்க, தேவனோ நமக்கு எந்நேரமும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அவரே நமக்கு துணையும் ஆதரவும் உதவியுமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், அதனால தான் அங்கே நம்ம வாசித்தோம், ஆபத்து காலத்தில் இந்த துணை ஒருவேளை நமக்கு இல்லாமல் போகலாம் இல்லையா? ஏன்னா பூமிக்குரிய துணையெல்லாம் நாளுக்கு நாள் மறைந்து போகிறோம். அதெல்லாம் நான் கேரண்டி கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னால் அவர் நிரந்தரமான துணையாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மாத்திரமல்ல, கடைசி வரையிலும் கர்த்தர் நமக்கு அவர் நித்திய நிரந்தரமான அவர் துணையாய் இருப்பார். எப்போதுமே நமக்கு துணையாக இருக்கிற ஒருவர் யாருன்னா அவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இந்த மே மாதத்தில் தேவன் நமக்கு எப்போதும், எந்நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணையும் ஆதரவும் உதவி செய்கிறவராக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த மே மாதத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தரே நிரந்தரமான துணையாக இருப்பார். அப்படியானால் நம்ம எதை குறித்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படவோ கலங்கவோ கூடாது இல்லையா? எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற, ஆதரவாக இருக்கிற ஒரு துணை யார் என்று சொன்னால் அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தர் எப்போதும் நமக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் எப்படின்னா நிரந்தரமான நித்தியமான துணையாக இருப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் துணையாக இருக்கும்போது நமக்கு வரும் முதலாவது பிளஸ்ஸிங் என்னன்னா, வேதத்தில் வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதியை வாசிக்கலாம். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தேவனாய் கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, அவளை விடுதலையாக்கி அவர்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்தான் இந்த வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அதற்கு முன்பதாக எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷமாக எகிப்தில் அடிமையாக இருந்த காலத்தில் பார்வோனுடைய கையிலிருந்து யாராலும் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. யாராலுமே விடுவிக்க முடியாது, எந்த ராஜாவாலும் விடுவிக்க முடியாது, அவர்களாலே கூட அவர்களை விடுவித்து கொள்ள முடியாது. இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நிம்மதியே இல்லாமல் அவர்கள் அடிமைகளாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மேலே நீங்காத பாருங்க சுமைகள் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டது, நீங்கவே முடியாது. இதுதான் காலத்துக்கு நீ என்ன பண்ணோம், சுமந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு சுமைகளை பார்வோன் ராஜா அரசனால்
அங்கே இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் செலுத்தப்பட்டது. இன்றைக்கும் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பாரத்தின் மேலே பாரம் இல்லையா, சுமைகள் மேலே சுமைகளோடு கூட இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பிரச்சனை மேலே பிரச்சனை. சில பேரை கேட்டால் பிரச்சனை மேலே பிரச்சனை. இந்த பிரச்சனை முடிஞ்சோனோ அந்த பிரச்சனை வருது, அது முடிஞ்சோனோ இந்த பிரச்சனை வருது. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம கேட்டோம்னாக்கா ஒரு லிஸ்ட்டே சொல்லுவாங்க, இதுதான் முடிச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வருதுப்பா, தேடிட்டு எப்படி தான் வருதுன்னு தெரியல. இன்றைக்கு அப்படி தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாரத்தின் மேலே பாரம், சுமைகளாக நுகதடிகளாக அவர்கள் மேல் சுமத்தப்பட்டு இருக்கலாம். சில பேர் விடுவிக்க முடியாத அளவிற்கு நுகத்தை சுமப்பவர்களாக இருக்கலாம். சில வேதனையிலிருந்து என்னை விடுவிக்கவே முடியல, இந்த வேதனை என்னை அப்படி நெருக்கி அது ரொம்ப கஷ்டப்படுத்துது, என்ன இதிலிருந்து விடுதலையாக்க முடியல. சில வேதனைகளை குறித்து இல்லையா சில பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில் யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு எப்படி இருக்கலாம்னாக்கா பாரமுடையவர்களாக இருக்கலாம். எப்படின்னா கடனுடைய பாரம், யாருமே எனக்கு விடுவிக்க முன் வர மாட்டாங்க. கடன் பாரம், அதிலிருந்து நான் விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் விடுதலையாகவே முடியல, என் தலையை நிமிரவே முடியல அப்படின்ற ஒரு அளவுக்கு அவர்கள் பாருங்கள் நுகதடிகளினால் சுமத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். சில சுகவீனத்திலிருந்து விடுதலையே இல்லாமல் அவர்கள் பாருங்கள் எப்படி இருக்கலாம்னாக்கா இந்த ஆராதனையில் வந்திருக்கலாம். சிலருக்கு மனதில் எப்படிப்பட்ட பாரம் இல்லையா, இந்த காரியம் நிறைவேறல, அந்த காரியம் நிறைவேறல, இதெல்லாம் எப்போ தான் நிறைவேறும்னு தெரியல. இப்படி இருதயத்தில் பாரமுடையவர்களாய் அதிலிருந்து விடுதலை ஆக முடியாமல் பல நன்மைகளை தேடி இல்லையா, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேடி அதை கிடையாமல் அதை பல முயற்சிகள் செய்தும் பெற்றுக்கொள்ள முடியாமல் வெட்கத்தோடு கூட நிந்தியோடு கூட சிலர் இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் நமக்கு ஒரு பாரம், இதெல்லாம் நமக்கு ஒரு நுகதடியாகவே நமக்கு இருக்கலாம். இன்னொரு சிலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், எங்கே போனாலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள். நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், நன்மை செய்யணும்னு சொல்லி நம்ம போனாக்கா இதெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நுகத்தோடு கூட அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நிலையோடு கூட அப்படிப்பட்டதான ஒரு வெட்கப்பட்ட நிலையோடு கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவரே நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அவருடைய துணை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு துணையாக இருந்து நமக்கு ஆதரவும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனங்கள் மேல் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் முறித்து நம்மை விடுதலையாக்கி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் அப்படி தான் செய்தார். முடிவிக்கவே முடியாது தான் நினைச்சாங்க, இவங்களும் நினைச்சாங்க, அவனும் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவர் அவளுக்கு துணையாக வந்தார். எப்படி வந்தார், எப்படி விடுவித்தார் அப்படின்னா அதில் ஒரு வசனம் அருமையாக இருக்குது. யாத்திராகமம் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் நீங்கள் அருமையாக அந்த வார்த்தை சொல்லுது, பார்வோன் ஒரு பலத்த ஒரு ராஜாவும் இருந்தான், ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொல்லி வாசிப்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். யார் இந்த பலத்த கை? அல்லேலூயா. யாருக்கு இந்த பலத்த கை வந்தது அப்படின்னா தேவனுடைய கரம் தான். அல்லேலூயா. அங்கே தேவனாய் கர்த்தருடைய பலத்த கரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாக வரலனாக்கா இந்த எகிப்திலிருந்து அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா, துணையாக வந்ததுனால தான் அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள், அவர்கள் நுகங்கள் முறிக்கப்பட்டது, அவர்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி அவர் வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், தமது பலத்த கரத்தினால அவர் துணையாக இருந்து அவரை விடுதலையாக்கி இப்போ நீங்கள் அடிமை இல்லை, நீங்கள் சுதந்திரவாளி என்று சொல்லி தலை நிமிர்ந்து நடக்க செய்தாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பாரங்க போச்சு, அவருடைய கஷ்டங்கள் போச்சு, அவருடைய கண்ணீர் போச்சு, அவருடைய துக்கம் போச்சு, நீங்காத ஒரு மகிழ்ச்சி அவளுக்கு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து நாட்களில் கூட பாருங்கள், அவர் ஊழியம் செய்த நாட்களில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10-16 வரைக்கும் பார்க்கும்போது 18 வருஷமாக கூனியாக இருந்த சிறிய இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு இல்லையா. அவர் ஒரு ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசித்து கொண்டிருந்த அந்த வேளையில் 18 வருஷமாக பிசாசி நுகத்தை சுமக்கிற ஒரு சிறிய பார்க்குறாரு. பார்த்தபோது இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் என்ன பண்ணாரா, அந்த பிசாசி நுகதடியிலிருந்து விடுதலையாக்கி தேவனாய் கர்த்தர் அந்த அம்மாவை தலை நிமிரும்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நோக்கமே
பாருங்க, தம்மிடத்துல வருகிறவர்களை, தம்முடைய ஜனங்களை அவர் நுகங்களை முறித்து அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5ஆம் மாதமாகிய மே மாதத்திலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து ஆதரவாக இருந்து நமக்கு உதவி செய்து நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும், எல்லா ஒடுக்கத்திலிருந்தும், எல்லா உபத்திரவத்திலிருந்தும், எல்லா துயரத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் பிளஸ்ஸிங்கே தேவனாய் கர்த்தர் நம்முடைய நுகத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை கொஞ்சம் தலை நிமிரும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த மே மாதத்தில் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய தலையும் நம்ம உயர்ந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அவர் உதவி செய்து நமக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது பிளஸ்ஸிங் பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து அவர் நமக்கு ஆதரவாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறதான 2வது பிளஸ்ஸிங் 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தாவீது எழுதுகிறாரு இந்த வசனத்தை பாடலாக, அவர் சங்கீதங்களாக எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த வேத வசனத்தில் தாவீது எழுதுகிறாரு. அவர் ஒரு சுகத்தை அனுபவித்து கொண்டு தான் இந்த வேத பகுதியை எழுதுகிறார். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால், அப்படின்னா அவர் அனுபவித்து தான் அதை எழுதுகிறார். ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. தாவீது இந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில் அனுபவத்தோடு கூட தான் அதை சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தர் அவருக்கு எப்படி இருந்தாராம்? துணையாக இருந்தாராம். அதனால் அவருக்கு ஒரு விசேஷமான அவர் மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் செய்தார். என்ன செய்திருப்பார் அப்படின்னா பார்க்கிறோம். களி கூறுதல் அப்படின்னாக்கா மகிழ்ச்சி, சந்தோஷம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? கர்த்தர் எப்படியெல்லாம் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் பாருங்க, கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்து அவருக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பை கொடுத்ததுனால அவருக்கு நிழலாக இருந்தான். அவர் செட்டைகளின் நிழல் எப்படி இருந்ததுதான் இவருக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அந்த பாதுகாப்பின் நிழலில் அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், அவர் தம்முடைய செட்டைகளின் நிழலினால நம்மை பாதுகாத்து நம்மை மகிழ்ச்சியாக நடத்த அவர் பண்ணுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, கர்த்தர் துணையாக இருந்தார். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த பிறகு பாருங்க, அவர்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தார் என்று சொன்னால், அவருடைய செட்டைகளின் நிழலினால அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி நம் வேதத்தில் அநேக வழியாக பார்க்க முடியும். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் அவர்கள் வனாந்தரத்தில் வந்தார்கள். அப்போ எகிப்து தேசத்திலிருந்து வனாந்தரத்தில் வந்தபோது அவளுக்கு பாருங்கள் எந்த ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கூட இல்லை. ஆனால் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் துணையாக இருந்தார். எப்படின்னா என்னாகம புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நாம் வாசிக்கும்போது இவர் எப்படி இருந்தாராம் பாருங்களேன். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலம் ஆனபோது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற் காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரம் தான், கடுமையான வெயில் இல்லையா? இன்றைக்கு கூட நம்ம மே மாதம்னாவே நமக்கு மழை காலமாக இல்லை, சரியான வெயில் காலம். நமக்கு என்ன இருக்குது? காற்று இருக்குது. ஆனாலும் நமக்கு ஒரு துணையே இருக்குது என்பதை நம்ம என்ன பண்ணோம்? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஐயோ வெயிலாக இருக்குது, நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார், எதையும் நம்ம செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு துணையாக இருந்தார் என்று சொன்னால், தேவ ஜனங்களுக்கு அவர் ஒரு மேகத்தை அவளுக்கு துணையாக அவர் என்ன பண்ணார்? மேகத்தின் கீழாக இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் நடத்தினார், இரவில் அக்கினிக்கு முன்பாக அவர்களை தேவனாய் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. அவர் தான் நடத்தினார் இல்லையா? அவளுக்கு மேலே பகலில் மேகமாகவும் இரவில் அவளுக்கு முன்பாக அக்கினியாகவும் தேவனாய் கர்த்தர் பாதுகாப்பாக இருந்தாராம்.
இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர் தமது ஜனங்களை பகலில் வெயில் என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது, இரவில் இருளும் என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் அவளுக்கு வனாந்தரமெல்லாம் அவர் துணையாக இருந்தார். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு பெரிய தேவன் பாருங்களேன். ஏன் வேதம் சொல்லுகிறது, 121 சங்கீதம் 6 சொல்லுகிறது, வாசிக்கலாம். 121:6. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன்னை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா! காரணம் ஏன் தெரியுமா? இவர் நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா! இவருடைய செட்டைகளின் நிழல் நம்ம என்ன பண்ணுமா, இந்த வெயில் நம்மை தாக்காதபடிக்கு, இந்த உஷ்ண காலத்தில் வெயிலினால நமக்கு வேதனைகள் வராதபடிக்கு, இருளினால நமக்கு வேதனை வராதபடிக்கு கர்த்தர் பகலில் நமக்கு அவர் மேகமாகவும், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடத்தினார்னு சொன்னால், பகலில் மேகமாகவும் இரவில் அவர் அக்கினியாகவும் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் பகலுக்கும் நமக்கு அவர் துணையாக இருப்பார், இருளுக்கும் நமக்கு அவர் என்ன பண்ணுவார், துணையாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! அப்போ கர்த்தரே தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வெயிலில், நம்முடைய வெயிலின் மத்தியில், நம்முடைய இருளின் மத்தியில் கர்த்தர் நமக்கு பாதுகாத்து பராமரித்து அவர் என்ன பண்ணாராம், அவர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி தான் நடத்தினார், நம்மையும் நடத்துவார். அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால அந்த பாதுகாப்பில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா! கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் போது நமக்கு துக்கமாக இருக்கும் இல்லையா? சந்தோஷம் மகிழ்ச்சியும் நமக்கு நிறைவாக இருக்கும். அப்போ கர்த்தர் தம்முடைய சட்டைகளின் நிழலில் நம்மை எப்போதும் காலையும் மாலையும் இரவிலும் நம்மை அவர் பாதுகாத்து பராமரித்து நம்மை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா! இந்த 2வது பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்கும்போது, இந்த மே மாதத்தில் தேவனாய் கர்த்தர் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நமக்கு அன்றைக்கும் அப்படி தான் இருந்தார், இன்றைக்கும் நமக்கும் அவர் துணையாக இருந்து, பகலிலும் நமக்கு துணையாக இருந்து, இரவிலும் நமக்கு துணையாக இருந்து தேவனாய் கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். அவருடைய சட்டைகளின் நிழல் நமக்கு எப்படி இருக்குமா, அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதன் மத்தியில் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி சுகமும் உண்டாகும். அல்லேலூயா! அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கூட பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் எது வந்தாலும் உங்களை ஒன்றும் என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தையை நம்ம சொல்கிற, எது வந்தாலும் உங்களை வாழ்க்கையில் உங்களை சேதப்படுத்தாது, அவைகளுக்கு மேலாக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். அல்லேலூயா! ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா! அப்போ தேவனாய் கர்த்தர் பாருங்க, ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, அவர் நமக்கு துணையாக இருப்பதனால. அல்லேலூயா! நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மால் சுயமாக எதுவுமே நமக்காக செய்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் துணையாக இருப்பார் என்று சொன்னால், அவர் நமக்கு பாருங்க உதவி செய்து அவர் சொல்லுகிறபடியே நமக்கு அவர் என்ன பண்ணுவார், பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். 3வது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது அவர் நமக்கு தருகிறதான 3வது பிளஸ்ஸிங், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரைக்கும் நம்ம குறித்து கொள்ளுங்கள். இந்த நியாயாதிபதிகள் வாழ்ந்த நாட்களில் தேவனாய் கர்த்தர் எப்படியெல்லாம் துணையாக இருந்தார் என்கிறதான ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கலாம், கவனிங்க. 11, 12லேருந்து வாசிப்போம். 11லேருந்து வாசிப்போம். 11, 12லேருந்து வாசிப்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசீரனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னும் கூட இந்த கிதியோனுக்கு புரியல. இந்த கிதியோன் தன்னுடைய நிலைமையெல்லாம் சொல்றாரு. 15ஆம் வசனத்தில் அவர் நிலைமையெல்லாம் சொல்றாரு. ஆனாலும் 16ஆம் வசனத்தில் மீண்டுமாக
கர்த்தர் அவர் துணையாக இருப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா. இது உன்னால் ஆகாது, நான் கூட இருப்பேன்றார். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா இந்த வார்த்தையினுடைய அடையாளத்தை? அது பாருங்க, நீ உன்னால் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது, நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, நான் உன்னோட கூட இருப்பேன், அப்போ தான் நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கிதியோனால் இஸ்ரேல் ஜனங்களை மீதியானியரின் கையிலிருந்து விடுவிக்க ஒரு நாள் முடியாது, ஜெயமுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ முடியாது, அவளை ஜெயிக்கவே முடியாது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய சூழ்நிலைகள் பாருங்க, ஜெயத்துக்கு பதிலாக தோல்வியை சந்திக்கிறவர்களாக நம்ம வாழ்க்கை இருக்கலாம். குடும்பத்தில், வேலையில், தொழிலில், எந்த வகையிலும் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, நம்ம ஜெயம் இல்லாதவர்களை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தனித்து நம்ம போராடி அநேக ஜெயத்துக்கு பதிலாக தோல்வியை வேற நம்ம சந்தித்து இருக்கலாம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 15:5 சொல்லுகிறது, இயேசுக்கு சொல்றாரு, என்னாலே அன்றி உங்களால் தனித்து ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, என்னாலே அன்றி நீங்கள் தனித்து உங்களுடைய சுய பலத்தினால, சுய முயற்சினால, சுய ஞானத்தினால நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டுருவேன் அப்படின்னாக்கா அது தோல்வியில் போய் முடிஞ்சிடும். ஆனால் தேவனை கர்த்தர் துணையாக இருப்பார் என்று சொன்னால் அது ஜெயமுள்ள வாழ்க்கையில் போய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. தேவனுடைய துணை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்தவர்களாகவே இருக்கலாம். அனைவருடைய வேலையில் தோல்வி இல்லையா? எந்த ஒரு நமக்கு உயர்வே இல்லை, எல்லாம் தோல்வியை சந்தித்தது போல இருக்கலாம். சிலருக்கு பாருங்க, தொழிலில் ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு வாழ வழி தெரியாமல் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர்கள் நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பல முயற்சிகள் அவங்க செய்திருக்கலாம், பல பிரயாசங்கள் படலாம், எல்லாம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு பதிலாக தோல்வியை மாத்திரமே சந்தித்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு தான் அன்னைக்கும் கிதியோனுக்கு அவர் சொன்னார் இல்லையா? மீதியானியருக்கு விரோதமாக கிதியோனை அனுப்புனார். அவன் அதுக்கு முன்னாடி இப்படி இருந்தான்னா பயந்து போயிருந்தான். பயம், மீதியானியர் பார்த்து அவனுக்கு பயம். ஏன்னாக்கா அவனுக்கு சப்போர்ட் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு போரிடுவதற்கு அவன் ஒரு பெரிய ஒரு கோத்திரமும் இல்லை, மனாசேயனுடைய சிறிய கோத்திரம். அப்படியானால் அவனுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூட இவனுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அவன் பயந்து போன இந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறது நான். அல்லேலூயா. நான் உன்னோட கூட இருப்பேன். இந்த 2 வார்த்தையும் அவனுக்கு துணையாக இருந்தது. கர்த்தர் அவனை கொண்டு மீதியானியருடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை அவனை ரட்சித்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய பாருங்க, அவனுடைய இந்த நாட்களில் ஒரு ஜெயமுள்ள சந்தோஷமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. யார் காரணம் அப்படின்னா தேவனாய் கர்த்தர் காரணமாக இருந்தார். அல்லேலூயா. இல்லையா? கிதியோன் மாத்திரம் இருந்தப்பானாக்கா அவனுடைய பலத்தினால, சுய புத்தினால ஒன்றுமே இதை செய்திருக்க முடியாது. அப்படியானால் இந்த பயந்து போன கிதியோனை கொண்டு கர்த்தர் துணையாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் வாழும்படி செய்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனாய் கர்த்தர் கிதியோனுக்கு துணையாக இருந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து எல்லாவற்றிலேயும் வெற்றியுள்ளவர்களாய் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை அப்படின்னா தேவனாய் கர்த்தர் பாருங்க, நாளுக்கு நாள் ஒரு உயர்வை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் கொடுத்து வழி நடத்துவார். அப்படியானால் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து அவர் வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். இந்த ஜெயத்துக்கெல்லாம் யார் காரணம்னாக்கா நம்ம கிடையாது, கர்த்தர் தான் நமக்கு துணையாக இருந்தால் நிச்சயமாகவே ஜெயமுள்ள வாழ்க்கை. 4வது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது நமக்கு வரும் 4வது பிளஸ்ஸிங். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21:3 வேகமாக வாசிக்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சம்பவங்களில் ஒன்று இது. சீமோன் பேதுருவும் மற்ற சீஷர்களும் அவர் என்ன பண்ணாலாம், சும்மா இருக்கிறது காட்டிலும் நான் போயிட்டு என்ன பண்ணலாம்,
இன்றைக்கி போய்ட்டு ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாலாம், தங்கள் படகுல ஏறி எப்போதும் போல் அவர் போயிட்டு வராங்க. ஆனால் எப்படி வராங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் வராங்க. அல்லேலூயா, ரொம்ப ஆச்சரியம், ஒன்றுமே இல்லாமல் வராங்க இல்லையா. திறமசாலி தான் இல்லையா, ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒன்றும் கூட அங்கே என்ன பண்ண முடியல, அவன் திறமையினால ஞானத்தினால அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியல. இதை அறிந்து தான் அவர் வரார். அல்லேலூயா. பார்க்கலாம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். எதற்கு தெரியுமா? அவளுக்கு உதவி செய்ய துணையாக இருக்குதான். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவு, அவங்களுக்கு ரொம்ப களைச்சு போய் வராங்க. இயேசு கிறிஸ்து அவர் அந்த கரையில் நின்று அவர் சிஷ்யர்களை அவள் அறியாமல் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறியாமல் இருந்தார்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நம்முடைய சுய பலத்தினால, நம்முடைய சுய அறிவினால, திறமையினால போனாக்கா என்ன இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சந்திக்க நேரிடும். இன்றைக்கும் கர்த்தருடைய ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பொருளாதாரத்தின் நிலைமை நமக்கு ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம். சிலருக்கு பற்றாக்குறையே எப்போதுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை கேட்டால் ஒன்றுமே இல்லை இல்லையா. நம்ம சொல்லுவோம் கேட்டால் முதல் நாள்லனாக்கா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, கடைசிலாம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஜனங்க இல்லையா. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம சந்தித்து இருக்கலாம். வருமானத்தில் குறைவுகள் மட்டுமே நம்ம சந்தித்தவர்களாக இருக்கலாம். மனைவியுடைய கையின் பிராசத்தில் திருப்தியே இல்லாத ஒரு நிலைமை, என்னதான் செஞ்சாலும் திருப்தியே இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இதை அறிந்து தான் அந்த இடத்துல வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இதை அறிந்து தான் இன்றைக்கு தேவனுடைய வாஞ்சையாக நம்ம இடத்துல வருகிறார். அல்லேலூயா. அப்போ அவரிடத்துல வந்தபோது அவளுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தாராம். அதுதான் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். அப்போ ஒரு ஆலோசனை கொடுத்த போது அதன்படி அவர் செய்தார்கள். வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இப்போ ஒரு ஆலோசனை, சிம்பிளான ஆலோசனை சார். நீங்கள் உங்கள் படகுக்கு வலதுபுறத்தில் நீங்கள் வலையை போடுங்கள், அப்போது அகப்படும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவர் இயேசு கிறிஸ்து அந்த கரைக்கு வரலன்னா அந்த போட்டு எப்படி தான் வந்திருக்கும், வெறுமையான போட்டு தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுனால 153 பெரிய மீன்கள் பிடிச்சு கொண்டு வெளியே வந்தாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாததை அறிந்து அவளுக்கு துணையாக வந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர்கள் இழுக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மீன்களை அவங்க பார்க்க முடியும், ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் ஆலோசனை சொன்னாராம். இன்றைக்கு தேவன் எவ்வளோ ஒரு நல்லவராக இருக்க பாருங்க. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. செயலில் அவர் மகத்துவமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினச்சே பார்க்க முடியாது. தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து அவர் ஆச்சரியப்படும்படி அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த 5ஆம் மாதமாகிய மே மாதத்திலும் தேவன் நமக்கு துணையாக இருந்து நமக்கு ஏற்ற வேளை நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்முடைய கையின் பிரயாசத்தில் ஆச்சரியப்படும்படி ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. இதுவரையும் காணாத ஒரு பெருக்கத்தை கர்த்தருடைய ஆலோசனையின்படியே கர்த்தர் என்ன பண்ணுவாராம் நமக்கு கொடுத்து, உங்கள் கையின் பிரயாசத்தில், உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் ஒரு பெருக்கத்தை காணும்படி செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் 4 விதமான பிளஸ்ஸிங்கை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அவர் தந்திருக்கிற 4 விதமான பிளஸ்ஸிங். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தர் நோக்கி நாம் பார்க்கலாமா? 4 விதமான பிளஸ்ஸிங் கர்த்தர் இந்த மாதத்தில், மே மாதமாகிய 5ஆம் மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு இருக்கிற எல்லா நுகதடியிலிருந்தும் அவர் நம்மை விடுவித்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட எழுந்துக்கலாமா? எல்லாம் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த மே மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை குறித்து தேவனாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் துதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த மே மாதத்தில் அவர் நமக்கு இருக்கிற இதுவரையிலும் இருந்த எல்லா நுகதடியிலிருந்தும் அவர் விடுவித்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கலாமா? எல்லாமே சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு 2வது பிளஸ்ஸிங்கை நமக்கு அவர் தந்திருக்கிற, நமக்கு பாதுகாப்பாக இருந்து நமக்கு ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
கர்த்தர் இந்த மே மாதத்தில் அவர் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு அவர் நமக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்த்தோம், கர்த்தர் இந்த மே மாதத்தில் அவர் நம்ம ஆச்சரியப்படும்படிக்கு நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் ஒரு பெருக்கத்தை காண செய்வார். அல்லேலூயா. இந்த 4 விதமான பிளஸ்ஸிங்கை கர்த்தர் இந்த மே மாதத்தில் நமக்கு அவர் கொடுத்துருக்க. எல்லாம் கண்களை மூடி தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? தேவன் நமக்கு அவர் துணையாக இருக்கிற தேவன். அவர் துணை இல்லைனாக்கா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 4 விதமான பிளஸ்ஸிங்கை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் அவர் செய்தாரோ இன்றைக்கும் நமக்கும் அப்படியே அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.